கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் மேன்மையையும் தேவன் தந்தருள்வாராக. கடந்த வாரங்களிலே நாம் கேட்ட செய்திகள் நம்மை நடத்தினது. சில வேளைகளில் நமக்கென்று தேவன் கொடுத்த வார்த்தைகள் தாமதமாக இருக்கலாம், அல்லது நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்படியாகிலும் தேவன் தாம் வாக்கு பண்ணினதை வெறுமனே அதை திரும்ப எடுப்பதல்ல. அவருடைய வாயிலிருந்து வந்த வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள் அவரிடத்தில் வெறுமனே போவது கிடையாது. பொழுது இந்த நம்பிக்கை கொஞ்சம் நமக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அதிக பாதிப்புக்குள்ளாகிறது. ஆக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை மாத்திரம் நாம் நம்புகிறவர்களாக, தேவனை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், நிச்சயமாகவே செய்வார். இன்றைய நாளுடைய செய்தியின் வார்த்தையின்படி தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்குள் நிறைவேற்றுவாராக. கண்களை முடிச்சு வைப்போம். இதாவை இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். வாரத்தில் ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற எங்கள் ஆத்மாக்குரிய மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆண்டவரை வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் வார்த்தையை எங்களை பலப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, எங்களுக்குள் நம்பிக்கையை பெருகச் செய்வதும் விசுவாசத்தை பெருகச் செய்வதுமாயிருக்கட்டும். இந்த நாளின் வார்த்தையானது சோர்ந்து போன ஆத்மாக்களுக்கு பலன் கொடுக்கிறதாகவும், தளர்ந்து போனவர்களை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் இருக்கட்டும். ஆக இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா தீர்க்கதரிசியின் புத்தகம் 24 அதிகாரம் 17 வசனம். யோசுவா 24:17. நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை எல்லாம் செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராமே. நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆக இந்த வார செய்தி, கர்த்தர் நம்மை காப்பார், நிச்சயமாக காக்கிறவராயிருக்கிறார். யோசுவா 24 அதிகாரத்தில் நம்மை காப்பாற்றினார்.
அந்த தேவனை நாம் பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் இந்த இடத்துல நாம் சொல்லலாம், நாம் கடந்து வந்த தேவன் நம்மோடு கூட இருந்தார். நம்மை காப்பாற்றி தேவன் அங்கே நடத்தி வந்தார். இந்த ஜனவரி மாதம் தொடங்கி கடந்து வந்த எல்லா மக்கள் நம்மளை விட தாழ்மையா இருந்த மேல முன்னேறி இருப்பான். ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் செழிப்பு இருந்திருக்கும். நமக்கு இன்னும் இல்லையே, நமக்கு இன்னும் முன்னேற்றம் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு யோசிப்பீர்களே. ஆனால் நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்பதை முதலாவது யோசியுங்கள். நீங்கள் கர்த்தரையே சேவிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அவைகளை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நிச்சயமாக சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஏன் என்று சொன்னால் அவர் காப்பாற்றி இருக்கிறார். இந்த வாரம் வரைக்கும் தேவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை காப்பாற்றினவர் அவர் தான். நாம் கண்டு இருக்க முடியுமா? இந்த மாதத்தின் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோமே, அது தேவ கிருபை அல்லவா? தேவ தயவு அல்லவா? நம்ம எல்லாவற்றிலிருந்து தப்பித்து பாதுகாத்தது தேவனுடைய வல்லமை அல்லவா? ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் என்றென்றைக்கும் காப்பார். 121 சங்கீதம் 121 7-8 வசனங்கள். 7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். இதுவரை காத்து வந்தார், இன்னமும் காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதோடு மாத்திரமல்ல, நம் ஆத்மாவையும் அவர் காப்பார். ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு, ஆத்மாவிலே ஒரு தளர்ச்சி வந்து விடாதபடிக்கு அந்த ஆத்மாவையும் அவர் காக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் என்ன காரியமாய் போகிறோமோ, என்ன காரியமாய் போயிட்டு நாம் திரும்பி வருகிறோமோ, அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கும்படி தேவன் நம்மை காப்பார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 26 வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நம்முடைய கால் சிக்குதல் என்பது ஏதோ ஒரு கயிறு போட்டு கட்டுறது அல்லது வலையில மாற்றுறது, அதல்ல பொருள். நம்முடைய கால் தவறான பாதையில் போகாதபடிக்கு, போய் பிரச்சனைகளிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்முடைய கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிறவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, நான் இன்றைக்கு புறப்பட்டு போகிறேன், என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த விதமான பிரச்சனைகளிலும் நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நல்லபடியாக சேமமாக நான் போய் திரும்பி வர என கிருபை தாரும். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி, நீதிமொழிகள் 3:26 உம்மை நான் நம்பி இருக்கிறேன். நீர் என்னை விலக்கி காப்பாற்றும், நீர் என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்றும். கேளுங்க, நிச்சயமாய் இம்மட்டும் காத்தவர் இன்னமும் காக்கிறவராயிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் வரைக்கும், பிரசங்கி 7:16 முதல் 18 வசனங்கள்.
மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே. உன்னை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின நீதிமானாயிராத, உன்னை அதிக ஞானியுமாக்காத. எல்லாம் தெரிஞ்ச ஞானியுமாக உன்னை மாற்றிக்கிடாத. உன்னை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அந்த மிஞ்சின நீதியும் மிஞ்சின அந்த ஞானமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுத்து போட்டுறக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும், இல்லை இது இப்படி தெரியும் 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 எனக்கு தெரியும். அனுபவம் இருக்காது. ஆகவே இதை இப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்று வாய் திறக்கு முன்பாக எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஞானியாக மிஞ்சின நீதிமானாக உன்னை நினைக்காதே. ஏன் உன்னை கெடுத்து கொள்ள வேண்டும்? 17ஆம் வசனத்தில் மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. மிஞ்சின துஷ்டனா, முரடனாக இருக்காத, அதிக பேதையுமாயிருக்காத. உன் காலத்துக்கு முன் ஏன் நீ சாக வேண்டும்? உன் காலத்துக்கு எவ்வளவு தீர்க்காயுசு உனக்கு ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறாரோ அந்த வருஷங்களுக்கு முன்பாகவே நீ ஏன் செத்து போக வேண்டும்? நீ ரொம்ப மோசமானவனாக இருக்காத, ரொம்ப நல்லவனாக. சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று தேவன் சொல்வார். ஆக நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ இதை பற்றி கொள்வதும், எதை? துஷ்டனா இல்லாதபடிக்கு, பேதையா இராதபடிக்கு நம்ம காத்துக்கணும். இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். மிஞ்சின நீதிமானா போக மாட்டான், அதிக ஞானியுமாய் போக மாட்டான். அவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவன் கர்த்தரால் காப்பாற்றப்படுவான். மிஞ்சின துஷ்டனாய் இருக்க மாட்டான், மிஞ்சின அந்த இடத்துல அதிக பேதையுமாய் இருக்க மாட்டான். அவன் சாகாதபடிக்கு அவனை கர்த்தர் காப்பார். இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் காக்கப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் காக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆக கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். எவைகளில் இருந்து தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார்? எவையெல்லாம் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார்? யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யூதா 1:24-25 வசனங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும். எடுத்தவுடனே அங்கு வருகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும். ஆக தேவன் நாம் வலுவி போகாதபடிக்கு, சோர்ந்து போய் நின்று விடாதபடிக்கு, அல்லது பின்னிட்டு போய்விடாதபடிக்கு அந்த இடத்துல வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறவராயிருக்கிறார். முதல் காரியம், வலுவாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுடைய கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அந்த வசனம் முடிகிறது. ஆக வலுவாதபடி காக்கிற தேவன் அவருடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை எந்த மாசற்றவர்களாகவும்
மிஞ்சின நீதிமானாவில்லை, இல்லை அதிக ஞானியும் உள்ளவனாய் இல்லை, துஷ்டனாயும் இல்லை, பேராயும் இல்லை. நாம் வழுவி போகாதபடி நம்மை காக்கிறார். அப்படி காக்கும் பொழுது குறையில்லாதவர்களாய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார்? தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு, தாம் ஒருவரே ஞானமுள்ளவரான நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு என்னென்ன உண்டாக வேண்டும்? கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆக தேவனுக்கு கனம் உண்டாகட்டும், தேவனுடைய மகத்துவங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுத்தார் தேவன் நிச்சயமாய் நம்மை வலுவாதபடி காப்பார். அவரே கனம் உள்ளவர், அவரே மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், காக்கிறவர், அதிகாரமும் உள்ளவராயிருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நான் என்னுடைய கால் வழுவாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எப்படி காப்பாற்றுறாரா? நாம் நடக்கிற வழியை அகலப்படுத்துகிறார். நம்முடைய கால் சறுக்கி விட்டு போய்விடாதபடிக்கு அந்த இடத்துல வழியை அகலமாக்கி, எந்த இடத்துல தாண்டி போக வேணுமோ அந்த இடத்துல தாண்டி போக, எந்த இடத்துல நாம் அதை சேற்றில் கால் படாதபடி போக வேண்டுமோ அப்படி ஓரமாய் கடந்து போக, எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பாதையை அகலமாக்கினார். உளையான சேற்றில் சிக்கிக்கொள்ளாதபடி, குழியில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறார். நம்முடைய பாதையை அகலமாக்கும் பொழுது இந்த குழி ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். இந்த சேரும் ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். இது ரெண்டிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பாதை அகலமானபடினாலே நாம் சுற்றி கடந்து போகிறவர்களாயிருக்கிறோம். நம்முடைய தேவன் அனுபவமாக நடத்துகிற தேவன். நம்முடைய தேவன் தம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அனுபவிக்க வைத்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். பார்க்கிறோம், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழும்பிருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்களை முறியடித்து வெட்டினேன். கடைசி வரைக்கும் அவர்களை முறியடிக்கிறார். தெரியுதுங்களா? சத்துருக்கள் இருக்கிறார்கள், ஆண்டவர் பாதை அகலப்படுத்தி நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நடத்தி வருகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில வழிக்கு போறது, சரிக்கு போறது எங்க யாருடைய வாழ்க்கையில் நடக்கும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கையில வலுவியதல் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பார்வோனுடைய குமாரத்தியை நேசித்தான், அது உன்னோட போல போகாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜானங்களாகிய அநேகம் ஸ்திரீகள் மேல்
ஆசை வைத்தார். என்றைக்கு ஒருவனுடைய வாழ்க்கையில பெண்களின் மேல் ஆசை போகிறதோ, இவன் ராஜா, இவன் தேசத்தை காக்க வேண்டியவன், ஜனங்களை காக்க வேண்டியவன், ஜனங்களுக்குரியவைகளை நீதியும் நேர்மையும் செம்மையுமாய் செய்ய வேண்டியவன், இவன் தன் வாழ்க்கையில இவனே வழுவி போகிறான். 2ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். எப்பா, அவங்கள் அண்டைக்கு நீயும் உன் அண்டைக்கு அவர்களும் பிரவேசிக்க கூடாது. ஏன் தெரியுமானா, அவர்கள் நிச்சயமாய் உன் இருதயத்தை தேவர்களை வணங்கும்படி அந்த இடத்துல சாய பண்ணுவார்கள். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்தான், அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 300 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கிட்டத்தட்ட 1000 பேரை வைத்திருக்கிறான். இங்கே பார்க்கிறோம், அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணிட்டாருங்க. எப்படி ஆதாம் அந்த இடத்துல ஏவாளினாலே வழுவி போனானோ, ஒருவேளை ஆதாம் அந்த கனியை புசியாதபடிக்கு, எனக்கு வேண்டாம்ப்பா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இது நான் புசிக்கலை, நீ புசிச்சா நீ சாப்பிட்டீன்னா நீ சாப்பிட்டுக்க, ஒருவேளை இவன் சாப்பிடாமல் இருந்திருப்பானால், ஏவாள் பக்கம் சாய்ந்து வழுவி போகாமல் இருந்திருப்பானால், நிச்சயமாய் ஏதேனை விட்டு தேவன் வெளியே அனுப்பியிருக்க மாட்டார். நிச்சயமாய் அனுப்பியிருக்க மாட்டார். ஆதாம் வழுவினதுனாலதான் தேவன் அந்த இடத்துல வெளியே அனுப்பினார். ஏன்? அவனோடு தான் தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு பேசிக்கொண்டு அங்கே குளிர்ச்சியான வேளையில் இருந்தார். இப்ப கூப்பிடுகிறார், அதே வேளையிலே வந்து, ஆதாமே, எப்போதும் ஆண்டவர் வரும் பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் மரத்தடியிலையோ இல்லை அங்கே இருக்கிறவன் எழுந்து அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல நடந்து போவான். ஓடி போய் அவர் கையை பிடித்துக் கொள்ளுகிறவனாக கூட இருந்திருப்பான். அவர் ஒருவரை தான் அதிகமாய் நேசிக்கிறவனாய் இருந்திருப்பான். ஆக தேவன் அவனை நடத்தியிருப்பார். இவன் வழுவி போனான் ஸ்திரீகளில். அந்த வழுவி போனபடியினால்தான் சாலமோன் வாழ்க்கையில சாலமோன் எல்லாவற்றிலும் விழுந்து போனான். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. ஆக அப்பா தாவீதின் இருதயத்தை போல் உத்தமமாயிருக்கவில்லையாம் சாலமோனுடைய இருதயம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை காப்பவர் கர்த்தர், காத்து கொண்டிருக்கிறவரும் கர்த்தர். ஆனால் நாம் எதை ஆசையாய் பின்பற்றுகிறோம்? உலக ஆசை இருக்குமானால் அது நம்மை வழுவி போக பண்ணும். நம்முடைய அபிஷேகம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய அழைப்பு எல்லாவற்றையும் விட்டு வழுவி போக பண்ணும்.
கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. இதே சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்பான். ஆண்டவர் கேட்பாரு, சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்ப இவன் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, இவ்வளவு ஜனங்களை நடத்துவதற்குரிய அதை புத்தியாரு ஞானத்தை எனக்கு தாங்க. நீ ஐஸ்வர்யத்தையும் எதிரிகளுடைய மரணத்தையும் நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டபடினால் இவையெல்லாம் உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுது. இவன் காலத்தில் யுத்தமே இல்லை. ஒருவேளை இந்த யுத்தம் இல்லாதனால்தான் என்னவோ சாலமோன் அந்த இடத்துல வலிமை போயிருக்கிறான். ஒருவேளை அவைகள் இருந்திருக்குமானால் ஜனங்களை இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே போராடி கொண்டிருப்பானால் அவன் சிந்தை இருந்திருக்காது. அவன் வலிமை போயிருக்க ஒரு வேளை நடந்திருக்காது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. நாம் தேவனுக்கு விரோதமான பகையோடு கூட்டு சேருவோமானால் நாம் வலிவி போகாமல் என்ன பண்ணுவோம்? ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வலிவி போகாதபடி நம்முடைய காரியங்களை பார்க்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இல்லையா? சங்கீதம் 17:5, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு இருக்கிற வரையிலும் என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். முதல்ல நம்ம பார்த்தோம், அவன் கேட்டான் பாதையை, விரிவான பாதையை கேட்கிறான், அகலமான பாதை உண்டாக்குகிறார். இங்கே தேவன் என்ன செய்கிறார்? இவனுடைய நடைகளை அவருடைய பாதைகளிலே கொண்டு போகிறார், அவருடைய வழியிலே கொண்டு போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும், ஏசாயா 29:22 முதல் 24 வரைக்கும். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகன் செத்து போவதும் இல்லை. அவன் தன் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி, வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். வலிவி போகிற மனசை உடையவன் புத்திமானா மாறுவான். ஆஹா, தேவன் வேதத்தில் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாரு, இது வழியில போய் மாட்டிக்க கூடாதுடா, தப்பிச்சுக்கணும். இதுல மாட்டிக்கிடாதபடிக்கு நம்ம தப்பிச்சிடணும். ஆக அந்த இடத்துல முன்கூட்டியே புத்திமானாக தப்பித்துக் கொள்ளுகிற, அந்த வலிவி போகாதபடி தப்பித்துக் கொள்ளுகிற அந்த காரியத்தை தேவன் தருகிறார். தேவன் கொடுத்த புத்தி இருக்கு, நாம பயன்படுத்தணும். ஒருவேளை என்னை பொறுத்தவரை சாலமோனை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, இன்ட்ரோடக்ஷன் வசனத்தில், மிஞ்சின நீதிமானாயும் இராதே, அதிக பேதையாயும் இராதேன்னு, அதுக்கு சமானமாக வழிவு போயிட்டான். ஆக எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை காக்கிறவர், ஆனால் அவன் விலகி போனான். ஆக தேவன் வலிவி போகிறவர்களை புத்திமான்களாக்குகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், 1 தீமோத்தேயு 6:10 முதல், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப ஒரு பண ஆசை என்கிற தீமையில நாம் வழுவி போகாமல் இருக்கணும்னா எத்தனை காரியம் வேண்டும் தேவைப்படுகிறது? தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இவைகளையெல்லாம் நாம் பற்றி கொள்ள வேண்டும். 6 காரியங்களை இங்கே பார்க்கிறோம். இவைகளை அடையும்படி நாம் நாடுவோமானால் நாம் வழுவி போக மாட்டோம். நம்முடைய சிந்தை சும்மா இருக்கிறபடினால்தான் அந்த பண ஆசைக்குள் போகிறது. ஆனால் இல்லை என்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம், நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி வேண்டும். அதுக்கு ஈக்குவல் தான். நீ இதில் நாடு, அதை விட்டு கர்த்தர் நடத்துவார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சிலர் அதை பாராட்டினார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபை உன்னோடு இருப்பதாக. சிலர் உலக ஆசையை பாராட்டி விசுவாசத்தை விட்டே போயிட்டாங்க. பண ஆசை விசுவாசத்தை விட்டு நம்ம நவுக்குகிறது. 2வது காரியமாக நாம் பார்க்கலாம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். 2வது காரியம், கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். போஷிக்கிறார். ஒரு சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை சாப்பிட்டு போஷித்து அவன் காப்பாற்ற வேண்டும். தன் ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வசனங்களை எடுத்து போஷித்து அவன் அந்த இடத்துல காக்க வேண்டும். தன் சரீரத்தை உலக பிரகாரமான ஆகாரத்தை புசித்து அங்கே காப்பாற்ற வேண்டும். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறார். நல்ல கோதுமை, சரடு குச்சி தூசி எல்லாம் நிறைந்த கோதுமை அல்ல, நல்ல உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறார். தேனினாலே, கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குகிறார். ஆக நம்முடைய தேவன் எல்லாவற்றையும், நான் தான் சொல்லுவேன், நம்மளுடைய மதிப்பை, நம்முடைய ஸ்டேட்டஸை தேவன் உயர்த்தி கொண்டே போகிறார். அவர் உயர்த்துகிறார். நம்ம எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துகிறார். நாம் விரும்புகிறதை நமக்கு அந்த கேட்குது. ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தின்படி எனக்குரியதை எனக்கு நீர் தார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானார். கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையை மகிமையாக எண்ண வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாள், மகிமையாக எண்ண வேண்டும். விசேஷித்த ஓய்வு நாள். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை இடைவிடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 28 அதிலே 14ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தார் உன்னை போஷிப்பேன். எதனால போஷிக்கிறாராம்? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தார் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தேவன் சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அதை உறுதியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 28:8-9. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான கோட்டையுமானவர், அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அடைக்கலம் மாத்திரமல்ல, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தேவனிடத்தில் சொல்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பலன். நம்முடைய பலன் யாரு? நம்முடைய பலன் ஹார்லிக்ஸ், நம்முடைய பலன் போர்ன்விட்டா? அப்படி அல்ல. நம்முடைய கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அந்த இடத்துல ஞானஸ்தானம் பெறுகிறோம். ஒரு அபிஷேகத்துக்கு சமானம். அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். எப்படி? போஷித்தர் மூலமாயாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அதுதான் நான் சொன்னேன், ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு முறையும் தேவன் கூட்டிக் கொண்டே போகிறார். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும்போது, கர்த்தருடைய அகலமான பாதையிலே நாம் நடக்கும்போது எந்த கண்ணியிலும் நாம் மாட்ட மாட்டோம், எந்த குழியிலும் நாம் மாட்ட மாட்டோம், எந்த சேற்றிலும் நாம் மாட்ட மாட்டோம். கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 10:21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் அவன் சொல்ற ஆலோசனைகள், அவன் சொல்லுகிற காரியங்கள் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை போஷிக்கக்கூடியதாக இருக்காது. ஆத்துமாவை எங்கே போஷிக்குது? ஆக இந்த இடத்துல நீதிமானுடைய உதடுகளாக நம்முடைய உதடு இருக்க வேண்டும். நாம் பேசுவானால் அவர்களுக்கு சமாதானம் அங்கே கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும், மன அமைதி கிடைக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆறுதலுக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால்
மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறபடியினால் திருடி என் நாமத்தை, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். நான் தரித்திரப்படுறதுனால நான் வீணில் வழங்காதபடிக்கும் எனக்கு படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என் படியை அளந்து எனக்கு போஷிங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதை எனக்கு சந்திங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க கர்த்தர் தருவார். தேவன் ஆசீர்வதித்து அந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் போஷித்து அங்கே காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உபாகமம் 8:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக. எல்லா வழியையும் நீ நினை. உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்கே மிக பெரிதான அற்புதம் தேவன் தருகிறார். போஷித்தார். எதில் போஷித்தார்? பிதாக்களும் அறிந்திராத மன்னாவினால் தேவன் போஷித்தார். கர்த்தர் அருளிய மன்னா தேனிட்ட பதார்த்தம். அது அப்படிப்பட்ட சுவை உள்ள மன்னாவினால் தேவன் நம்மை போஷித்தார். இவ்வளவு ஏங்க. எலியா தீர்க்கதரிசியை எடுத்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். எலியா தீர்க்கதரிசிய பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய். இல்லையா? அந்த தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்போ தெரியுதுங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்கே தேவன் காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். நீ போய் என் மகனாகி எலியாவை போஷி என்று சொல்லுகிறார். அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடு என்று காகங்களுக்கு தேவன் அங்கே சொல்லுகிறார். காகம் என்றல்ல, காகங்களுக்கும் கட்டளையிட்டார். அந்த ஆற்றின் நீரை குடித்தான். காலையும் மாலையும் அந்த இடத்துல காகங்கள் கொண்டாந்து கொடுத்தது. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாண்டனிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 2 வேளை உணவு, அப்பத்தோடு இறைச்சி, நான்வெஜ் சாப்பாடு. அந்த பழங்கள் அந்த மரத்தில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருன்னு சொல்லலை. அதுவும் எந்த பறவைக்கு அவர் சொல்லுகிறார்? காகங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். ஏன் கழுகுகளை தேவன் அங்கே பயன்படுத்தவில்லை? ஏன் புறாக்களை தேவன் பயன்படுத்தவில்லை? இந்த காகங்கள் இந்த உணவுகளை சேகரிப்பதில்
அதிக கெட்டிக்காரத்தனம் உடையவைகள். தங்கள் வாயிலை கவ்விக்கொண்டு அது போவதிலே ரொம்ப கெட்டிக்காரத்தனமானது. அந்த நாளதான் காகங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அதே போல உங்களையும் போஷிக்க தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல், இந்த நாள் முதல் தேவன் காகத்தை போல சில மனிதர்களுக்கு அந்த இடத்துல கட்டளையிடுவார். நிச்சயமாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய எல்லா பண தேவைகளையும் தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக அடுத்த காரியம், கடைசி காரியம், தேவன் செய்கிற காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏசாயா 27 2-3 வசனங்கள். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவன் அங்கே ஒரு திராட்சரசம் தரக்கூடிய ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துக்கு தேவன் அதை காப்பாற்றுகிறார். எப்படி? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுகிறார். சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை காப்பார் என்று முதல். நாம் போகிற பாதையிலே எந்த விதமான சேதமும் வராமல் நம்மை பாதுகாப்பார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே எந்த விதமான சேதமும் வராமல் கர்த்தர் காப்பார். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 5:2. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். தேவன் காத்திருக்கிறார். சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவன் அந்த பழங்கள் நல்ல திராட்சை ரசத்தை தர வேண்டும். நம்மை சேதப்படுத்தாதபடி, மற்றவர்களால் நாம் சேதப்படுத்தப்படாதபடி தேவன் காக்கிறார். நாம் நல்ல ருசியுள்ள ரசம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று பார்க்கிறோம். சில சமயங்கள் நாம் வெளியில் போய் நம்பிக்கையோடு போயிட்டு வருகிற காரியங்கள் நடக்காமல் இருக்கும். என்னாச்சுங்க? போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சுப்பா? போயிட்டு வந்து என்னாச்சு? இன்னும் நடக்கலை. என்னென்னமோ நினச்சிக்கிட்டு தான் போனேன். எல்லாம் நான் கிடச்சிடும் நல்லபடியாக. நல்லா தான் நேற்றும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, நல்லா தான் எல்லாமே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையினால தான் இன்னைக்கு காலைல போனேன். நடக்கலையே, கிடைக்கலையே. நம்முடைய விசுவாசம் சேதப்படாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பார். நாம் முதல்ல அந்த காப்பதற்கு முன்பாக நம் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் சங்கீதத்தின் புத்தகம் 121ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 121:6. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆக பகலில் வெயில் அடிக்கிறனால ரொம்ப வேர்த்து தடதடன் போய் மயக்கமடிச்சு விழுவுறதும் கிடையாது. இரவு நிலவில் அந்த குளிர்ச்சி அதை நம்ம சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கிறார்.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். ஆக நாம் சேதமாகாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ராகாப் என்னும் வேசி இந்த எரிகோ பட்டணத்தில் குடியிருக்கிறாள். வேவு பார்க்கிறவர்கள் இவ இடத்துக்கு வரும் பொழுது இவள் மேலே அந்த இடத்துல பரணியிலே அவர்களை போட்டு மறைத்து வைத்திருப்பார். அவர்கள் இதை தேடி வந்த எல்லாரும் போன பிற்பாடு இந்த வேவு பார்க்க வந்த இஸ்ரவேலரை கீழே இறங்கி நீங்கள் இப்படி போங்கள் என்று சொல்லி வழி அனுப்புவார். இப்போ சொல்லுவார், இந்த தேசத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருவாருங்க, எங்கள் எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சு போச்சு, கர்த்தர் உங்களுடைய தேவன் எல்லாருக்கும் செய்ததை நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் நீங்கள் வந்து மீட்டு கொள்ளலான்னு சொல்கிறான். ஆனால் என்னையும் என் வீட்டையும் காப்பாற்றணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களை இறக்கி விடுற சிவப்பு நூல் கயிறு, இந்த சிவப்பு கயிறு இந்த ஜன்னலில் மாட்டியே இருக்கணும். இது இருந்தால் யாரும் உன் வீட்டை சேதப்படுத்த மாட்டாங்க, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரையும் சேதப்படுத்த மாட்டாங்க. இந்தபடி எரிகோ அழிக்கப்பட்ட போது இவள் அழிக்கப்படாமல், இவள் அந்த இடத்துல சேதப்படாமல் இருந்தார். கடைசி வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கடைசியில் எங்கே வந்து மாற்றான் தெரியுங்களா? விசுவாசத்தில் வந்து மாற்றான். தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் வலுவாதபடிக்கு. தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆக தேவன் நாம் சேதமாகாதபடி காப்பாற்றுகிறார். இங்கே சொல்லுகிறார், விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாக இருக்க வேண்டும். அந்த நல்மனசாட்சியை தள்ளிட்டு விசுவாச கப்பலை, உங்கள் வாழ்க்கை என் கப்பலை நீங்கள் சேதப்படுத்த விடாதீங்க, சேதப்படுத்த விடாதீங்க. உங்களுக்குள் விசுவாசம் தாழ்ந்து போகாதபடி நீங்கள் உங்களை தாழ்த்து கர்த்தருக்குள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் குறைந்து போகாதபடி என்னை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வந்த தேவன் இனிமேலும் என்னை காத்து வருவீராக. இந்த வருடத்தில் ஆண்டவரே, இந்த 10 மாதம் வரைக்கும் என்னை காத்து வந்த தேவன் இனிமேலும் என்னை காத்து வருவீராக. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். இதாவை இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்து வந்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் கர்த்தரால் காக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தரால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா நிலைகளிலும் காக்கப்பட வேண்டும் அப்பா. வலுவாதபடிக்கு எந்த ஒரு காரியத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலே நாங்கள் வலுவி போகாதபடி எங்களை காக்க பண்ணோம். அதே போல கர்த்தாவே, எங்களை நீ போஷித்து காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையில் சேதமடையாதபடிக்கு எங்களை காப்பாற்றும். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஆக கர்த்தரை சேவிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சேதப்படாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. இந்த உலகத்தின் பணத்தின் காரியத்தினால் விழுந்து போகாதபடி நீர் பாதுகாப்பீராக. தொடர்ந்து நீர் காத்து வழி நடத்தும். இந்த செய்தி கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகள் செய்தி கேட்கும் பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை தேவன் எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் வலுவாதபடி காப்பீராக. அவருடைய பாதைகளை அகலப்படுத்துவீராக.
அவர்களுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துவீராக, அவர்களை போஷிப்பீராக. எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த தேவன் இவர்களையும் ஆண்டவரே செய்தி கேட்கிறவருடைய பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. அந்த தேவைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு போஷித்து அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போல கர்த்தாவே சேதப்படாதபடி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற நிலையிலே கர்த்தாவே, பண காரியத்தினாலோ அல்ல வேற எந்த காரியத்தினாலோ ஆண்டவரை சாலமோனை போல பெண்ணாசையினாலோ எந்த விதத்தினாலும் கர்த்தாவே சேதப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் அவருடைய குடும்பம் சேதப்படக்கூடாது, அவருடைய பிள்ளைகள் சேதப்படக்கூடாது, அவருடைய பெற்றோர்கள் சேதப்படக்கூடாது, வயது முதிர்ந்தவர்கள் சேதப்படக்கூடாது, வாலிப பிள்ளைகள் சேதப்படக்கூடாது, குழந்தைகள் சேதப்படக்கூடாது. கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். இந்த கிளைமேட் மாற்றத்தினால் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் வராதபடி நீர் காத்துக்கொள்வீராக. எந்த சுகவீனங்களும் வராதபடி நீர் காத்துக்கொள்வீராக. கர்த்தனை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. துதிகனமாகி மேலாமக்கே எடுக்கிறோம். கர்த்தர் இரட்சகருமே பொறுமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை வலுவாதபடிக்கு, நம்மை போஷிக்கும்படிக்கு, நம்மை சேதாப்படுத்தாதபடிக்கு காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.